ருத்ரா, என்ன நீ? இல்ல பிறந்த அன்னைக்கே சிவா அனிதாவுக்கு தான் முடிவு பண்ணிட்டோம். நாம எல்லாரும் கூடி இருக்கிற இந்த நல்ல நாள்ல சிவா கையால அனிதா மங்களத்தட்டு வாங்கிக்கட்டுமே. என்ன ருத்ரா, பதிலே இல்ல? மங்களத்தட்டு கொடுக்கறதெல்லாம் இப்ப எதுக்குமா? எல்லாம் பேசி முடிவானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமே. என்னண்ணே, ஐயர் 3 பேர்கிட்ட புருஷன் கையால தட்டு வாங்கிக்கணும்னு சொன்னாரு. 2 பேர் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் பூஜையில ஏதாவது கோளாறு ஆயிடுச்சுன்னா அதுக்காக தான் சொல்றேன். சிவா கையால அனிதா தட்டு வாங்கிக்கட்டுமே. இதுல என்ன இருக்க நீ? சின்ன வயசுலயே அவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம்னு நம்ம முடிவு பண்ணது தானே. ஐயர்கிட்ட கேப்போம், அவர் சரின்னு சொன்னா பண்ணிடலாம். சாமி, கல்யாணம் ஆகலன்னாலும் அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. மங்களத்தட்டு கொடுக்கலாமா? அவங்க தாராளமா கொடுக்கலாமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்ங்கிறதுனால அவர் கையால மங்களத்தட்டை வாங்கினா ரொம்ப நல்லதுமா. ஆமா, சிவா எங்க? இந்தோ அவன் அங்க போன் பேசிட்டு இருக்கான் பாரு. இரு வரேன். ஆமா சார், ஆமா. டேய் சிவா, வா போலாம் வா. அம்மா இருங்கம்மா, போன் பேசிட்டு இருக்கேன், கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. வந்து மங்களத்தட்டை எடுத்து அனிதா கிட்ட கொடு. அதுக்கப்புறமா நீ போன்ல பேசுப்பா. வா அம்மா வா. இருங்கம்மா சார், ஒரு 2 மினிட்ஸ்ல கால் பண்றேன். இப்போ என்ன, தட்டு எடுத்து கொடுக்கணும் அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் விடிய விடிய போன்லயே பேசு, சரியா? வா வாடா. வரேம்மா, இருங்கம்மா. போய் நில்லு, வா. அம்மா, அந்த மங்களத்தட்டை எடுத்து தம்பி கையில கொடுங்க. இந்து, ஒரு நிமிஷம். சக்தி, இங்க வா. இந்த ஆதிரா எதுக்கு அவளை கூப்பிடுறா? சக்தி, உன்னதான் கூப்பிடுறேன், வா. இந்த தட்டை எடுத்துட்டு போய் உன் கையால சிவா கிட்ட கொடு.